இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதர் இயேசு தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்முடைய பங்கு தூய திருமுழுக்கு யோவான் ஆலயத்தினுடைய 199வது ஆண்டு திருவிழாவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு அங்கமாக இன்று எம்முடைய பங்கில் 137 பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் வழங்கப்பட்டிருக்கிறது. எம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய மேதகு ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களும் முதன்மை குரு எஸ்ஜே அந்தோனிசாமி அவர்களும் எம்முடைய பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் வழங்கினார்கள். 69 ஆண்களும் 76 பெண்களும் உறுதி பூசல் பெற்றிருக்கின்றார்கள். அவரோ வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை உச்சரித்து அதன்படி எளிமையையும் தாட்சியையும் கடைபிடித்து வாழ்ந்த திருமுழுக்கு யோவானை எம்முடைய பங்கின் பாதுகாவலராக கொண்டிருப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எம்முடைய பங்கு மக்கள் அனைவரும் இந்த விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடம் 200வது ஆண்டினை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாங்கள் அனைவருமாக இணைந்து கிறிஸ்துவிலே அவருடைய விசுவாசத்தில் வேரூன்றி வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை வேண்டி உங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இறையாசிர். இன்றைய நாள் ஜூன் 22ஆம் தேதி 2016ஆம் நாளன்று எம்முடைய பங்கிலே 137 பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 61 ஆண்களுக்கும் 76 பெண்களுக்கும் உறுதி பூசல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருப்பலியானது மாலை 6:45 மணிக்கு துவங்கி இரவு 8:45 மணிக்கு முடிவு பெற்றிருக்கிறது. இந்த திருப்பலியில் எம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களும் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு எஸ்ஜே அந்தோனிசாமி அவர்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் 7 அருள் தந்தையர்களும் எங்களோடு கலந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றினார்கள். இறை மக்களுக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். இறை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இறைவனுடைய ஆசீர் பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் திருமுழுக்கு யோவானை போன்று விசுவாசத்திலே சாட்சி வாழ்வு வாழ அவர்கள் வீடு திரும்பியிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.